விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி. பாத்தீங்களா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த ஒரு வார்த்தை தான் மார்ட்டின் லூதர் கிங் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு. நம்ம சில வார்த்தைகளை கடந்து சாதாரணமாக போகிறோம். ஒரு கத்தோலிக்க போதகராக அறியப்பட்ட மார்ட்டின் லூதர் கிங் கத்தோலிக்க மார்க்கத்திலே மிக வைராக்கியமான ஒரு மனுஷனாக இருந்தார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ, நாம் வாழ்கிற இந்த தேசத்தில் சடங்குகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறதான ஒரு தேசம். விரதம், இன்னும் முட்டிக்கால் போட்டே படியில் ஏறுறது, கோயில்களில் 100 படி ஏறுனா மலை ஏறுறது, மலைக்கு நடந்து போனால் புண்ணியம் கிடைக்கும்னு 4 நாள் 5 நாள் மலைக்கு நடந்து போய் பலர் நடக்க முடியாமலேயே செத்து போகிறது, நிறைய செய்தி நம்ம கேட்குறோம். இந்த மலைக்கு நடந்து போகிற நிறைய பேருக்கு ஆக்சிஜன் சரியாக கிடைக்காமலே என்ன பண்ணிடுறாங்க, செத்து போகிறாங்க. அதுக்கு இணையான ஒரு மார்க்கம் தான் கத்தோலிக்க மார்க்கம். இந்த மார்ட்டின் லூதர் கிங்குக்கு சின்ன வயசில் பாதிரியார் சொன்னாரா, நீ 40 நாள் விரதம் இருந்தீன்னா உனக்கு நிறைய நன்மை கிடைக்கும். அதோட 40 நாள் உபவாசம் இருக்க ஆரம்பிச்சிட்டா அவருக்கு ரொம்ப உடல் பலவீனம் வருமா, வாந்தி எடுத்து சாகிற நிலைமைக்கு ஆயிட்டான். இது என்னடா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னாங்க, புண்ணியம் கிடைக்கிறதுக்கு பதிலாக உடல் என்ன ஆகிட்டே இருக்கு, பலவீனம் ஆகிட்டே இருக்கு, என்னடா செய்கிறதுன்னு, இது உண்மையிலே புண்ணியம் தான் கிடைக்குமா இல்லை என்னத்துக்கு நேராக இது என்ன நடத்துதுன்னு யோசிக்க ஆரம்பித்தா. அப்போ அவரோடு பேசின வார்த்தை தான் விசுவாசத்தினால. அந்த காலகட்டத்தில் அவர் இருந்த சபையினுடைய பாதிரியார் சொன்னாரா, ரோமுக்கு நீ நடந்தே போயிட்டீன்னா உனக்கு இன்னும் புண்ணியம் கிடைக்கும். அதோட ஜெர்மனி நாட்டை சேர்ந்த அவர் எங்கே நடக்க ஆரம்பிக்கிறாரா, ரோமுக்கு நடக்க ஆரம்பிக்கிறார். ரோமில் நடந்து போயிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக ரோமில் தான் நமக்கு ஹெட் இருக்குது, அங்கே தான் போப்பு இருக்கார். அந்த ஆலயத்துக்கு போனால் நமக்கு நிச்சயமாக புண்ணியம் கிடைக்கும். இப்போ பெந்தைகோஸ்தேக்காரங்க அப்படி கிளம்பிட்டாங்க, இந்த பக்கம் ஒரு பக்கம், அந்த பக்கம் ஒரு பக்கம். ஏன்னா அங்கேருந்து வந்ததுனால அவங்கள சுட்டு போட்டாலும் திருத்த முடியாது. இப்படி நிறைய பேர் வண்டி பிடிச்சி போகிறது, வேன் பிடிச்சி போகிறது, ஏன்னா அப்படித்தான் போய் பழக்கப்பட்ட ஆட்கள், அதுதான் புண்ணியம்னு நினைச்ச ஆட்கள். விசுவாசத்தினால ஆமாம், அங்கே போனப்போ தான் சொன்னாங்களாம், போய் அந்த ரோம் வர நடந்து டயர்டாகி தானே போயிருப்பாங்க. அங்கே போனப்போ கேட்டாங்களாம், எல்லாரும் 100 படியும் முட்டிக்காலில் ஏறினாங்களாம். இது என்ன எல்லாரும் முழங்கால் போட்டே ஏறினாங்க? எங்கள் சர்ச்சில் ஆராதனையிலேயே நம்மால் முழங்கால் போட முடியாத ஆள் என்ன இப்போ 100 படி முழங்கால் போட்டு ஏறணுமா? அது படி வேற ரொம்ப பெருசாக இருக்கான். அந்த காலத்தில் இப்படிப்பட்ட சடங்குகள் தான் நம்மை காப்பாற்றும் என்று கிறிஸ்தவத்துக்குள்ளே ஒரு தவறான காரியத்தை நம்ப வைத்து விட்டார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு காரியமாக பாதிரியாரிடத்திலே போய் நம் பாவத்தை அறிக்கை செய்தால்தான் என்ன கிடைக்கும்? சுற்றி சுற்றி பார்த்தால் மனிதனை கடவுள் ஆக்குகிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார். இன்னைக்கும் பெந்தைகோஸ்தே சபைகளையும் பாஸ்டர் தங்களை பெரியவங்களாக காட்டுறதுக்காகவே சில வித்தைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா, அவங்கள வேணா வளர்ச்சி அடைய பண்ணுமே ஒழிய விசுவாசத்தினால் நீதிமான் ஜனங்கள் பிழைப்புக்கேற்ற தேவனுக்கேற்ற காரியத்திலே வளருவதற்கு அது ஏதுவாக இராது. தங்களை தாங்களே மேன்மைப்படுத்தி தங்களை அபூர்வ சக்தி போல காண்பிப்பதற்காக இந்த வித்தைகளை இன்னைக்கு எல்லா இடத்துலையும் காண்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிற வேண்டியது, அந்த மனுஷன் எழும்பி ஒரு 95 நினைக்கிறேன் காரியங்களை, அந்த சபை செய்கிற தவறான காரியங்கள், மரியாள் வணக்கம், பாவ மன்னிப்பு சீட்டு, பாவத்தை கத்தோலிக்க பாதிரியாரிடத்தில் அறிக்கை செய்கிற காரியம், இப்படி பல காரியங்களை குறித்ததான விழிப்புணர்வை அவர் ஏற்படுத்தி ஆங்காங்கே இருக்கிறதான கத்தோலிக்க சபைகளுடைய கதவுகளிலே ஒட்டுனது மட்டுமல்ல, ஐரோப்பா முழுவதும்
220 வருஷத்துக்கு முன்னாடி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துறாரு. இதெல்லாம் மக்கள் படிக்க ஆரம்பிச்ச பிறகு அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அநேகர் விசுவாசிக்க ஆரம்பித்தார். அந்த ஒரு மனுஷன் உலகம் எங்கிலும் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். உடனே இன்னைக்கு ஒரு கூட்டம் கேட்குது, அப்போ எல்லாரும் லுத்தரன் சபையில் தானே சேர்ந்து இருக்கணும், எல்லாரும் அவன் ஆளுக்கு ஒரு பக்கமாக திரும்பிட்டானேன்னு. அவன் ஆளுக்கு ஒரு பக்கமாக திரும்பினாலும் வசனம் சொல்லுகிறபடி விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் அதை தான் சொல்ல வர்றேன். ஆமாம், இன்றைக்கு சபைகள் வேறு வேறு பேரில் இருக்கலாம். ஆனால் அது தனி மனிதனுடையதாகவோ தனி மனிதன் பக்கமாய் ஈர்க்கிறதாகவோ இருந்தால் மீண்டும் நாம் பழைய நிலைமைக்குத்தான் போகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு செய்தியை நான் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன். இன்றைக்கு புதிதாக அமெரிக்காவிலிருந்து வந்த போப் மரியாளை அதாவது இரண்டாவது நபராக கருதக்கூடாது என்றும், இயேசுதான் இரட்சகர் என்றும், இயேசுதான் நமக்காக இரத்தம் சிந்தினார் என்பதை உறுதியாக அறிவித்து மரியாளை இரண்டாவது நபராக கத்தோலிக்கர்கள் கருதக்கூடாது என்கிற ஒரு நல்ல சட்டத்தை வாட்டிக்கனில் இருந்து போட்டிருக்கிறார். அல்லேலூயா! அதற்காக நம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களையும் கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு கத்தோலிக்க தலைமையகம் இருக்கிறதான ரோமிலே பவுல் பல மாதங்கள் தங்கி இருந்து கர்த்தருடைய வேலையை செய்தவர் என்றும், அவர்கள் கர்த்தரை விசுவாசித்தவர்கள் என்றும், விசுவாசத்தை தொடங்குவதற்கு அது காரணமாக இருந்தது என்றும் ரோமர் நிருபம் நமக்கு போதிக்கும். ஏன்னா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க பாருங்க, ரோமாபுரியில இருந்த அந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, 8ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே. பாத்தீங்களா, அன்னைக்கு இருந்த ரோமாபுரியில இருந்த விசுவாசிகளுடைய விசுவாசம் எங்க வர போச்சா? அப்ப எப்படிப்பட்ட விசுவாசிங்க இருந்திருக்கிறாங்க சபை தொடங்கின முதல் நூற்றாண்டுல ரோமாபுரியில. இன்னைக்கு அந்த ரோமாபுரி இருக்கிறதான அந்த பட்டணத்தினுடைய ஒரு புள்ளி தான் வாட்டிக்கன். அதில் ஒரு சின்ன தனி நாடு தான் அந்த அந்த பகுதியினுடைய அந்த தனி நாடாகத்தான் இருக்கிறது. அவர்களையும் ரட்சிக்க வேண்டும் என்பதனால்தான் பெர்கமு தியத்ரா சபைகளுக்கு ஆண்டவர் எழுதும் போது அவர்களையும் மனம் திரும்ப வேண்டும் என்று அழைக்கிறார். ஏன்னா பெர்கமு தியத்ரா சபை எல்லாம் சிலை வழிபாடுகளுக்கு உட்பட்ட சபை. அவர்களையும் வெளியே வா, உன்னையும் நான் அழைக்கிறேன், நீயும் மனம் திரும்பி வா என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று நினைக்கிறவர். மொத்தத்தில் நீங்கள் ஒரு சபையை நம்பி இருப்பதோ ஒரு சபையின் சடங்காச்சாரங்களை நம்பி இருப்பதோ அல்ல, விசுவாசத்தின் நிமித்தமாக மட்டும்தான் நீங்கள் பிழைக்க முடியும். ஏன்னா இப்பொழுது இயேசு மட்டும்தான் நமக்கு சிலுவையிலே சுமந்தார். பிதா இயேசுவை நமக்கு அனுப்பினார். இந்த இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம் தான் நம்மை பிழைக்க பண்ணும், நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகும், நம்மை காப்பாற்றும். அந்த ஒரே ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. இப்பொழுது சடங்குகள் தேவையில்லை, விசுவாசத்தின் மூலமாய் இயேசுவின் மேல் இருக்கிற அன்பின் மூலமாய் செய்கிற கிரியைகள் தேவை. அல்லேலூயா! அதாவது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை சொல்றேன். இப்ப பாருங்க, சடங்குகளுக்கும் அன்புக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். இந்த உபவாச ஜபத்துக்கு கொஞ்சம் லேட்டானா பாஸ்டர் திட்டுவார், இவங்க சடங்கு. எப்படியாவது உபவாச ஜபத்துக்கு போய் ஆண்டவரை நேசிக்கணும், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் ஆண்டவருக்காக கொஞ்சம் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும், இந்த கூட்டம் நல்லபடியாக நடக்கணும்னு ஜெபிக்கணும். இது விசுவாசம். அல்லேலூயா! இப்ப மகதலேனா மரியாள் வந்தது விசுவாசத்துல. ஆமா, பின்னாடி பேதுரு யோவான்லாம் லேட்டா தான் வந்தாங்க. ஆனா மகதலேனா மரியாள் ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பினாலே விசுவாசத்தினாலே ஒரு பெண்ணா இருந்தும் அந்த கல்லறை தோட்டத்தில் 3வது நாள் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவின் சடலத்தை தான் பார்க்க வேண்டும் என்று வந்தார். அந்த விசுவாசத்தை நிமித்தம் ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஊழியத்திலே எப்பவோ ரட்சிக்கப்பட்ட மகதலேனா மரியாளுக்கு தான் இயேசு முதலாக தரிசனம். ஏன் பேதுருக்கு தரிசனமாகல? அப்ப அந்த அன்பு
அவர் மேலே இருக்க அன்பில். ஏன்னா இதே நிருபத்தை எழுதின ரோமர் நிருபத்தை எழுதின பவுல் தான் கொரிந்தியரை எழுதுறார். போன ஞாயிற்றுக்கிழமை கொரிந்தியரில் என்ன கேட்டோம்? கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் வீணா போகாது என்று அறிந்து அசையாதவர் அவருக்குட்பட்ட அந்த கிரியைகளிலே அசையாதவர்களாகவும் உறுதிப்பட்டவர்களாகவும் அதிலே பெருகுவீர்களாக. அப்ப இங்க என்ன கிரியைன்னு சொல்றாரு? கிரியை அன்பினால வருது, சடங்கு யாரோ சொல்லி வச்சது. நாங்கள் அப்படியே ஒரு தடவை ஊருக்கு போகும்போது அந்த தூத்துக்குடி வழியாக போனோம். கடல் பகுதி, நல்ல ரோடெல்லாம் ஒரு மாதிரி அழகாக இருக்கும், கடல் புறத்துலேயே போகும். அப்போ மணப்பாறைன்னு ஒரு இடத்துல ஆர்சி சர்ச் இருந்துச்சு. ரொம்ப அழகான இடம் அது. அப்படியே கடல் இப்படியே வளைஞ்சு போகிற இடத்துல ரொம்ப கடல்லையே மணல் மேடு, அந்த மணல் மேட்டில் அந்த சபை. அங்கே பார்த்தா அந்த கேத்தலிக்கு மக்கள் வந்து அந்த படிகளில் ஏறுறதும் நடந்தே வர்றதும், கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு அங்கே வர்றதும், அங்கேயே வந்து சத்திரத்தில் தங்கி சமைச்சு சாப்பிட்டு அந்த கோயிலில் இருந்து புண்ணியத்தை பெறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்கும்போது, நமக்காக சிலுவை சுமந்த ஆண்டவரையும், நமக்காக மனுஷனாக வந்த ஆண்டவரையும், நமக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவரையும் மறந்துட்டு நம்ம வேற எங்கேயோ போயிட்டே இருக்கோங்கிறது மட்டும் புரியுது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். அதனால் நீங்கள் நல்லா கவனமாக இருக்கணும். நீங்கள் எதை செஞ்சாலும் இயேசுவுக்காக செய்யணும். எதை செஞ்சாலும் அவர் மேலே இருக்க நம்பிக்கையாக செய்யணும். சிலர் யாருக்கோ வருவான். என்ன சபைகள் எப்படிப்பட்டதாக மாறிடுச்சு இங்கே கவனிக்கணும். சபைக்கு வந்தால் நல்லது, சபையில் வந்தால் வேலை கிடைக்கும், கல்லறை கிடைக்கும், இப்படி ஒரு கூட்டம் வந்துச்சு. தமிழ்நாட்டில் சில சபைகளுக்கு போனால் வேலையும் கிடைக்கும், என்னமும் கிடைக்கும், கல்லறை தோட்டமும் கிடைக்கும். அப்போ இவங்க எதனால் வரல சொல்லுங்க? எப்படியா டீச்சர் வேலை வாங்கிடலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய சிஎஸ்ஐ காரங்களுக்கும் கேத்தலிக்காரங்களுக்கும் என்ன இருக்குது? பள்ளிக்கூடம் இருக்குது. நாங்களே தான் அந்த டீச்சர் வேலையை நிரப்புவோம், வேறு யாருக்கும் என்ன செய்ய மாட்டோம். டிஇடி டிஆர்பி இல்லாமல் அவங்கள நாங்கள் நிரப்புவோம் அப்படின்னு கேஸ் கூட போட்டு அவங்க அந்த கோட்டாவை தங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட நோக்கத்துக்காக நீங்கள் சபை பக்கம் போகக்கூடாது. விசுவாசித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் அவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர். பாஸ்டருக்காக வர்றேன், பெருமைக்காக வர்றேன், இந்த சபையில் இருந்தால் எனக்கு ஒரு டிக்னிட்டி, அந்த கேஸ் எல்லாம் தேராது. என்ன, சிலர் காதலிக்க வருவான், இப்படி ஒரு கூட்டம்லாம் இருக்கு. விசுவாசத்தினால் நீதிமான் அது பிழைக்காது. ஆனால் விசுவாசத்தினால் நீதிமான், சொல்லுங்க, விசுவாசத்தினால் நீதிமான். ஆமா. இப்ப